राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो मंदाकिनी माता की जय। जय बोलो देवरिया थाल की जय। जय बोलो युधिष्ठिर महाराज की जय। பகவானுடைய கிருபை ஹிமாலயத்தில் இப்படி அலைஞ்சின்னு இருக்கும். இந்த ஹிமாலயத்தில் நம்ம இப்போ பார்த்தா கனவு மாதிரி இருக்கும். நேற்று கார்த்திக் சுவாமி ஏறி இறங்கியாச்சு, இன்னைக்கு தேவரியாத்தாள் ஏறி இறங்கியாச்சு. போகிறோம், எப்படி ஏற போகிறோம், எப்படி இறங்க போகிறோம், என்னெல்லாம் யோசனை இருந்தது. பெரிய கிருப்பை. கிளைமேட் அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருந்தது. நேற்று கார்த்திக் சுவாமியில் கூட நடுவில் கொஞ்சம் குளிர் எடுத்து, இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒரு விதத்தில் பார்த்தா நேற்று ஈஸியஸ்ட் ட்ரெக்கு, இன்னைக்கு டஃபஸ்ட் ட்ரெக்கு, இப்படி தான் சொல்லணும். ஏன்னா தேவரியாத்தாள் அப்படியே இறங்கும் கிடக்கு ஸ்டீப்பாக. நம்ம இறங்கும்போது ஏறும்போது யாருக்கும் கவனிக்கலை, ஏன்னா கிரிப்பில் நல்ல ஸ்டீப் உண்டு. இப்போ கார்த்திக் சுவாமியில் நிறைய மலைகள் வழியாக நம்ம கார்த்திக் சுவாமிக்கு போனோம். இந்த கனெக்ஷன் இருந்தது. தேவரியாத்தாள் ஒரே மலையில் நேரம் ஏறி இருக்கும். மாடிப்படி ஏறுற மாதிரி கடன்னு என்னோட வாட்ச் படி பார்த்தா கிட்டத்தட்ட 60 மாடி இன்னைக்கு வசனம் நான் ஸ்டாப்பாக நம்ம ஏறின கணக்குக்கு. அது மேலே கூட இருக்கும். அப்போ நம்ம உடம்புக்கான அந்த பலம், மனசுக்கான உத்வேகம் பகவான் கொடுக்குறான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், அதுக்கு 5 நிமிஷம் படித்து நிறைய படித்தேன்னு நினச்சிக்குவோம். நீ படித்தது 5 நிமிஷம் தான், அப்புறம் சொல்லுவோம். 5 நிமிஷம் படித்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் விளையாடும், திருப்பி 5 நிமிஷம் படிக்கும். இப்போ நம்ம மனசும் என்ன ஆகிடுறதுன்னா அப்படி தான் ஆகிறது. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கெப்பாசிட்டி ரொம்ப பெருசு, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்னால் நம்ம எல்லாரும் சுருக்கி குறுக்கி வச்சுருக்கோம். நினச்சி பாருங்களேன், 2 நாள் இப்படி நான் ஸ்டாப்பாக நடந்திருக்கோம். காத்தால் ஆரம்பிச்சு, நேற்றுலாம் 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு, அப்படி காலம் 4:30 மணிக்கு எழுந்திருப்போம் மேபி ரஃபா. சாயங்காலம் நம்ம ரூமுக்கு வரும்போது 5:30 4:30 5:30 வச்சுக்கோம். 12 hours நான் ஸ்டாப்பாக போயிட்டே தானே இருந்தோம். இதோ இன்னைக்கு காத்தால் இன்னைக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், காத்தால் 7 மணிக்கு இப்படி பொறுமையாக லக்கேஜை கொடுத்து, அது அந்த ஒரு அட்வான்டேஜ். அதனால காத்தால பெருசாக மலை ஏறும்போது குளிர் இல்லை, கொஞ்சம் வெயில் இருந்தது, கதன்னு இருந்தது. அழகான அந்த குளம் எப்படி இருந்தது, சலனமே இல்லாமல் அப்படி அமைதியாக. அந்த தண்ணி கூட ஆடலை, ஸ்டாண்ட் ஸ்டில் சொல்லுவாள், அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி. அதாவது இந்த யக்ஷபிரசங்கம்லாம் நடந்து 5000 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. ஆனால் அங்கே போனால் ஒரு அமைதி, அந்த பீஸ் அந்த 2 பேர் திடீர்னு கத்தும்போது தான் நமக்கு அதோட அமைதியோட வேலை நிஜமாவே தெரிஞ்சது. அது வரைக்கும் கூட தெரியலன்னு சொல்லலாம். எவ்வளவு அமைதி. வெறும் அந்த பறவைகள், சில்வண்டுகள் சப்தம், மரங்கள் அசைகிற சப்தம் கூட இல்லை, பெரிய காற்று இல்லை பெருசா. நம்ம நடக்கும்போது சருகுல கால் வைக்கும்போது வர சப்தங்களை ஒழிய இவ்வளவு வசத்தியா இருக்கு. அங்கிருந்து அந்த பனி படர்ந்த மலை பார்க்கும்போது என்னமோ பண்ணும். அது ஏன்னு சொல்றது, நான் இன்னும் சொல்ல, விபூதி அபிஷேகம் பண்ணா போல, இப்படிதான் என்னோட ஸ்டாண்டர்ட் டயலாக். பனிமலையை பார்க்கும்போதெல்லாம் விபூதி அப்படியே அபிஷேகம் பண்ண அப்படியே அங்கே நிற்குமோ அந்த மாதிரி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ எத்தனையோ ஃபாரின்லாம் போவோம், இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு. அந்த விட ஜோராக இருக்குங்கெல்லாம். சரியா சொல்லணும்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ ஃபீஸ் உண்டு, அவ்வளோ ட்ராவல் பண்ணணும், அவ்வளோ விஷயங்கள் உண்டு. ஆனால் இங்கே எவ்வளோ அமைதியாக ஏகாந்தமாக அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டுருக்கு. உண்மையாக சொல்லணும், நம்ம திரும்பி கூட்டமாக இருக்கிற கோவில்கள், கூட்டமாக இருக்கிற இடங்களுக்கே போயிட்டு இருக்கோம். இந்த இடங்கள்லையும் அதே அமைதி, அதே சாநித்தியம் தான். நீங்கள் யார் நம்மளுக்கு கழுத்து பிடிச்சா, நமக்கு தான் டைம் ஆச்சு, நம்ம இறங்கணும். இப்போ திருப்பதி போகிற 2 செகண்ட் தான் சுவாமியை பார்க்குற, ஜரகண்டின்னு அனுப்பிச்சி விட்டுறா. ஓகே, அது குறவு நான் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்தாலும் அந்த தெய்வீகம் இருக்கத்தான். நீங்கள் அப்படியே நம்ம பாடுக்கு படுத்துட்டோம், நம்ம பாடுக்கு சுற்றின்னு வந்தோம், யாரும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே.
அப்ப அந்த தெய்வீகத்தை ரிசீவ் பண்றதுக்காகத்தான் நாம இந்த வாழ்க்கையுடைய பிரயோஜனமே அந்த தெய்வீகம், நம்ம கற்பனையை தாண்டின ஒரு தெய்வீகம் இல்லையா? அதுதான் சாதாரண தெய்வீகம்னு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம். பொண்ணோட இன்னைக்கு அங்க இருந்த அமைதியை வீட்டு பக்கத்துல அமைதியா ரொம்ப அமைதியா இருக்கு, பயமா இருக்கும் சுத்தி வர. ஆனா இன்னைக்கு அந்த அமைதி பயமுறுத்தலே. சரி, நமக்கு வேண்டப்பட்ட ஆள் இருந்தாலும்னா கூட தனியா நடந்தாலும் கூட அப்படி காந்தமா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நடக்கலையா, ஒவ்வொரு கேங்ல ஒவ்வொருட்டும் அப்படி சேர்ந்துட்டோம், போனோம், வந்தோம், சிரிச்சுட்டோம், விளையாடிட்டு இருந்தோம். ஆனாலும் மனசப்பாடா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு பெரிய பரபரப்பே கிடையாது, ஏறினோம் இறங்கினோம். அப்ப இந்த மாதிரி நிறைய இடங்கள் பாரத பூமியில இருக்கு. இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஸ்தலங்கள் அப்படியே அது பாட்டுக்கு இருக்கு. நர்மதா பக்கம்லாம் போய் பார்க்கணும். நான் போனதே இல்லை மீட்டிங். நர்மதா பரிக்கிரமாலாம் சில கிராமங்கள்லாம் ஆளே இருக்க மாட்டா, அவள் பாட்டுக்கு ஒரு 50-100 குடும்பம் இருக்கும். அப்படியே அவள் அவ்வளவு தெய்வீகத்தோடலாம் இருப்பாங்க. நிறைய இந்த தேசத்துல கொட்டி கிடக்கு. அனுபவிக்கிறதுக்கான மனசும் ஆசையும் நமக்கு இருந்தா போதும். மொத்தெல்லாம் சுவாமி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். அப்ப இந்த வாழ்க்கையில அவ்வளவு கிருப பண்றாரே அப்படின்னு மனசு உருகணும். இதுதான் உத்தவனுக்கு மிஸ் ஆயிருந்தது. அந்த உருக்கம் இல்லை, உருகணம் இல்லையா? தெய்வீகத்தை நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்குலாம் நல்ல ஒரு அனுபவம். முக்கால்வாசி நீங்க சொல்ற அனுபவம் எல்லாம் அந்த மனசனுடைய உருக்கம் தான் பெருசா தெரியும். இவ்வளவு பண்ணியிருக்கானே சுவாமி, நம்மளோட கற்பனையை கடந்த விஷயமா இருக்கும். அப்ப உத்தவனுக்கு அந்த கியான் குதிரி அங்கதான் துளசிதாசருக்கு அவ்வளவு அழகா கிருஷ்ணன் ராமனாக காட்சி கொடுத்த ஸ்தலம். அப்ப ஒரு ராமபக்தர் வந்தாச்சுன்னா எல்லாரும் பிருந்தாவனத்தை ராதே ராதே அப்படின்னு ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் ராம் ராம் அப்படின்னு ஜபிக்கிறார். ஆனா அந்த பிருந்தாவனத்துல அவ்வளவு கிருஷ்ணன் உண்டு. நம்ம இந்த பிருந்தாவன விஷயம் சொல்ல ஆரம்பிச்சு பார்த்தா அவ்வளவு கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கேன். ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபின்னா நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு கிருஷ்ணன்கள் பிரத்யட்சமா பல பேர் காட்சி கொடுத்திருக்காங்க. அதே கிருஷ்ணன் ஒரே ஒரு துளசிதாசர் அவருடைய பக்திக்கு வசப்பட்டு ராமனா காட்சி கொடுத்தான்னா அப்ப துளசிதாசருடைய ராம பக்தி எவ்வளவு விசேஷமா எவ்வளவு வசத்தியா இருக்கணும். இந்த மனசு பகவான அனுபவிக்கிறதுக்கான அந்த தாபத்துல அப்படியே அழகாக போகணும். அவ்வளவுதான். இந்த கியான் குதிரியிலேருந்து கொஞ்ச தூரம் நடந்தோம் அப்படின்னா இப்ப நடக்கிறதுக்கு தைரியமா பேசலாம். உங்க வீட்டுலாம் இங்கே மலையே ஏறியாச்சு, 6-7 கிலோமீட்டர்லாம் சாதாரணமா. இனிமேல் பூமியில நடக்கிறதுலாம் கஷ்டம்லாம் என் காது விட சொல்லிடாதீங்க, அதான் பிரச்சனை. மற்ற பாட்டு வேணா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏறி இருக்க அந்த மலையினுடைய அந்த 9000 அடி ஒசர மலை. நீங்க அப்புறமா கூகுள் பண்ணி பாருங்க. சாரி கிராமம் எத்தனை ஹைட்டு, எத்தனை வெயிட். நம்ம அது 3 கிலோமீட்டரா இருக்கணும். 3 கிலோமீட்டர் பூமியில எப்படி ஏறுறது வேற, நேற்று கார்த்திக் சுவாமியில் இப்படி ஏறுறது வேற, இன்னைக்கு சாரியில இப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 60 டிகிரி இதுல மேல அப்படி ஏறி இருக்கோம். நாம இறங்கும் போது தான் நமக்கு நிஜமாவே அதனுடைய ஸ்டீப் தெரிஞ்சது. நேற்று கார்த்திக் சுவாமியில் எந்த இடத்துலயும் எப்படி கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 30 டிகிரி, கடைசியில ஒரு 40 டிகிரி வந்திருக்குமே ஒழிய இந்த மாதிரி ஒரு 60 டிகிரி இன்க்ளினேஷன்ல நிஜமாவே ரொம்ப கஷ்டம். அப்ப 3 கிலோமீட்டர் இப்படி ஏறுறதுன்றது பெரிய விஷயம். பகவான் அப்ப நம்ம மனசுக்கு எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க. நம்மளுடைய மனசுல இந்த எமோஷன்ஸ் தான் நம்மளுடைய சக்தியை குறைச்சுடுறது. நம்மளுடைய எல்லாமே எமோஷன் தான் ரொம்பவே கட்டுப்படுத்தின்னு இருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எமோஷன் பலம்னு. எல்லாம் கொஞ்சம் பாருங்க. கோபமா ஒரு அரை மணி நேரம் இருந்தோம், அரை மணி நேரம் 10 நிமிஷம் கோபத்தை இருந்தால் எவ்வளவு டயர்டாயிடும். நல்லா கொஞ்சம் பாருங்க. அதே தூங்குறோம், ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்து பாருங்க, ஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னா எமோஷன்ஸே கிடையாது தூக்கத்தில், அப்படியே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எமோஷன்ஸ் இல்லாத போது அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுறது, ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய இந்த உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகள் அப்படியே சமன்படும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரம்மகுண்ட் அப்படின்னு ஒரு இடம், இந்த கியான் குதிரிலேருந்து நடக்கிற தூரம் தான் எல்லாமே. சரியா ஒரு 300-400 மீட்டர், மேக்சிமம் 200-300 மீட்டர் சொல்லுவாங்க. 200-300 மீட்டர்ன்றது நாம இன்னைக்கு இந்த ரோட்லேருந்து நம்ம ஹோட்டல் போன தூரம், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் கிடையவே கிடையாது. அத்தனை தூரம் தான் அந்த பிரம்மகுண்ட். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம்.
பிரம்மதேவன் அந்த இடத்துல பகவானை பார்த்து கைகூப்பி, இவ்வளோ பெரியவன் பகவான் அழுத ஒரு இடம் அந்த பிரம்ம குண்டு. பாகவதத்துல பிரம்ம மோகன லீலான்னு ஒண்ணு உண்டு. அதாவது கண்ணனுடைய அகாசுர மோக்ஷ விஷயம் நடக்கிறது, அகாசுர வதம் நடக்கிறது. அந்த அகாசுர வதம் முடிஞ்ச உடனேயே ரொம்ப அழகா சுகபிரம்ம மகரிஷி சொல்றார், இது கண்ணனுடைய இந்த வயசுல நடந்த விஷயம். இந்த ஒரு வருஷம் கழிச்சு கண்ணனுடைய எந்த வயசுல அகாசுர வதம் நடந்ததுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பகாசுரன், அகாசுரன், பூத்தனா, இவ 3 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பகாசுரன் கொக்கு வேஷத்துல வந்தான். இன்னைக்கு நாம யக்ஷ பிரசனம் போனதும் கொக்கு வேஷம் தான். அதுக்கப்புறமா அகாசுரன்றது பாம்பு அவன், அப்புறம் பூத்தனா, இவ எல்லாரும் சகோதர சகோதரிகள். பகாசுரவதம், அகாசுரவதம். இந்த அகாசுரவதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைகள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி சுகபிரம்மம் பாகவதத்துல சொல்றார். அப்ப பரீட்சித் மகாராஜன் கேட்கிறேன், ஏன் ஒரு வருஷம் கழிச்சு சொல்லணும்? ஏன்னா அன்னன்னைக்கு நடந்தது அன்னன்னைக்கு சாயங்காலம் போய் குழந்தைகள் சொல்லு. இப்போ நம்ம நேற்று கார்த்திக் சுவாமி ஏறணும், உங்களுக்கு தெரிஞ்சவாக்கலாம் நீங்கள் ஃபோனில் பேசியிருப்போம், மெசேஜ் சொல், நாங்கள் இன்னைக்கு கார்த்திக் சுவாமி ஏறணும்னு தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் போன வருஷம் கார்த்திக் சுவாமி இப்போ ஏறணும்னு சொல்ல மாட்டோம். அதுவும் இப்போ ஏறின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சொல்ல மாட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்லலாம். அது ஏறி இறங்கின உடனே அந்த ஃபீலோட சொல்றது ஒரு வருஷம் கழிச்சு வராது. ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு வருஷம் கழிச்சு சொல்கிறேன், ஆனால் என்னமோ இன்னைக்கு நடந்தா மாதிரி சொல்றாள். அது எப்படி அப்படின்னும் பொழுதுதான் பிரம்மதேவர் இந்த அகாசுர விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கொண்டாடுறதெல்லாம் பார்த்துட்டு, கண்ணன் இவ்வளவு பெரியவனா அவனுடைய இன்னும் அவனோட பராக்கிரமத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டெஸ்ட் பண்ணணும்ன்றதை விட கிருஷ்ண பராக்கிரமம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கணும், அது இன்னும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அவன் பார்க்கணும்னு ஆசை. அப்ப பிரம்மதேவர் அந்த கன்றுகள், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுடுறோம். நான் போன தடவை பிருந்தாவனம் டிசம்பர்ல போகும்பொழுது அந்த பிரம்மதேவர் எங்கிருந்து கன்றுகள் இந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சாரோ அந்த இடம்லாம் நான் போய் பார்த்தேன். ஒழிச்சு வைக்கிற ஒரு வருஷ காலம் ஒழிச்சு வைக்கிறார் குழந்தைகளை. அப்ப பகவான் என்ன பண்றா, பிரம்மதேவர் இந்த லீலையெல்லாம் பண்றார், சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்ணனே கன்றுகளாகவும் கண்ணனே குழந்தைகளாகவும் பிரம்மமோகன விஷயத்தை சொல்லும் பொழுது சுகபிரம்மம் சொல்லுவார், அந்த குழந்தை கொடுத்துன்ற ட்ரெஸ்ஸு கண்ணனா, அந்த குழந்தைகளும் கண்ணன் ஆயிட்டான், அவர்கள் மேய்ச்ச கண்ணுக்குட்டியும் கண்ணன் ஆயிட்டான், கண்ணனே கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு. அவள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் கண்ணன், அவள் கொண்டு வந்த டிஃபன் கேரியர், அவள் கையில் வச்சிருந்த குச்சி, அவள் போட்டுட்டு இருந்த ஆபரணங்கள் எல்லாமே அப்படியே கண்ணனே ரிப்ளிகாவாக ஆயிட்டான் எல்லாமே. ரொம்ப அழகாக வர்ணிப்பா. ஒரு குழந்தைக்கு இங்கே மச்சம் இருக்குன்னா அந்த கண்ணன் அந்த குழந்தை வயசுல வந்த கண்ணன் அப்படியே அதே மச்சத்தோட இருக்கும். ஒரு குழந்தை விந்தி விந்தி நடக்கிறான்னா அப்படியே, ஒரு குழந்தை இழுத்து இழுத்து பேசுறான்னா அந்த மாதிரி. ஸோ ஒரு வருஷ காலம் கண்ணனே அந்த கோகுலத்துல அந்தந்த வீடுகளில் கன்றுகளாகவும் குழந்தைகளாகவும் இருந்த, சில வீட்டுல எல்லாம் 10-15 குழந்தைகள் உண்டு. அத்தனை கிருஷ்ணன் நினைச்சு பாருங்க, ஒரு கிருஷ்ணனே சமாளிக்கிறது கஷ்டம். 10-15 கிருஷ்ணன்னா குருவாயூரப்பன், பாண்டுரங்கன், உடுப்பி கிருஷ்ணன், பத்ரிநாதன் எல்லாரும் கச கச கசன்னு வந்தா பாக்கியம் அவளுக்கு. அந்த கன்றுகள் எல்லாமாகவும் கண்ணனே மாறிடான் இருக்கு. ஒரு வருஷ காலம் முடியும் பொழுதுதான் பலராமருக்கே தெரியாது. பார்த்த சிலர் பலராமரோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த காணாம போன குழந்தைகள் அதெல்லாம் கூட கிருஷ்ணன். இதை வேற பலராமர் தன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ரொம்ப பண்றான் அந்த கிருஷ்ணன். ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும், சரி சரின்னு கேட்கணும். பலராமருக்கு தான் தெரியாது. அப்புறமா தான் பகவான் காட்டி கொடுக்கிறான், நானே தான் எல்லாமாக இருக்கேன், சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் பிரம்மதேவர் சரி ஒரு வருஷம் பிரம்மதேவர் இப்படின்றதுக்கு அவருக்கு நம்ம அன்னைக்கே சொன்ன அவரோட கல்பகால விஷயத்தை பத்தி அவர் கன்சூமிட்டுற நேரத்துக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு. சரி ஒரு வருஷம் ஆயிடுத்து, எப்படி இருக்கு பார்க்கலாம்னு வந்தா எல்லாரும் ஹாப்பியா இருக்கு, அதே குழந்தைகள் அதே கன்றுகள் எல்லாம் இருக்கே அப்படின்னு அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒண்ணு புரியறது இல்லை. நான் ஒளிச்சு வச்ச குழந்தைகள் அங்க இருக்கா, இங்க இருக்குன்னா இல்லை ஏதோ ஒரு லீலை இருக்குன்னு புரிஞ்சுட்டு எனக்கு புரியலையே அவர் இயங்கும் பொழுது கண்ணன்
தானே கன்றுகளாகவும் தானே குழந்தைகளாகவும் இருக்கிறத அவருக்கு காட்டி கொடுக்கும். ஒரே கொச்ச 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 கொச்சான்னு கிருஷ்ணனா பிரம்மதேவர் பார்க்கிறார். பார்த்த உடனே கண்ணனை பார்த்து கைகூப்பி அழுதுண்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் காலில் விழறார். அப்ப அவர் அழுத கண்ணீர் தான் ஒரு குளமா தேங்கித்து. அதுதான் பிரம்ம குண்டம். அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த பிரம்மகுண்ட் அப்படின்றது. இன்னைக்கு குளத்தை தான் பார்த்தோம், இன்னைக்கு குளத்தை பற்றியே பேசுறேன். அங்கே மேலேயும் பார்த்தோம்னா நம்ம தேவரியா தாலையும் பிரம்ம விஷயம், ஜீவ விஷயம், சரீர விஷயம் எல்லாம் பேசுகிறோம். இந்த பிரம்ம குண்டத்தில் கிருஷ்ணன் நான் அவ்வளவு பெரியவான், எனக்கு அவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு பிரம்மதேவனுக்கு காட்டி கொடுத்தார். அந்த பிரம்ம குண்டில் தான் ரொம்ப அழகா ரூப கோஸ்வாமிக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. என்ன அனுபவம்னா, பிரம்மகுண்டுக்கு போய் அவர் அங்கே உட்காந்துருக்கும் பொழுது பிருந்தாதேவி சொல்றா, என்ன வெள்ளை எடுத்து எனக்கு பூஜை பண்ணு, எனக்கு வெள்ளை எடுத்து கோவில் கட்டுன்னு. இன்னைக்கும் பிருந்தாதேவி கோவில் உண்டு. அந்த பிருந்தாதேவி மூர்த்தி வஜ்ரநாபன் பண்ணது. அந்த மூர்த்தி ரூப கோஸ்வாமிக்கு கிடைச்சது அந்த பிரம்ம குண்டத்துல தான். அத்தனை சிரேஷ்டம் அந்த பிரம்ம குண்டம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அந்த பிரம்ம குண்டத்து கரையில் உட்கார்ந்து அவ்வளவு நாம ஜபம் பண்ணியிருக்கார். அன்னைக்கு கூட சொல்லியிருந்த பில்வமங்கல சுவாமியார், பில்வமங்கலர், அவர் அந்த பிரம்ம குண்டத்து கரையில் உட்கார்ந்து அவ்வளவு பஜனை பண்ணியிருக்கார். நிறைய கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்லோகம் அங்க எழுதியிருக்கார். அதே மாதிரி மீரா ராஜஸ்தான் தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு பகவானுடைய கட்டளையினால அவள் பிருந்தாவனத்துக்கு வர. பிருந்தாவனத்துக்கு வந்த அன்று ராத்திரி மீரா தங்கினது அந்த பிரம்ம குண்டத்தின் கரையில தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த பிரம்ம குண்டத்தோட கரையில ஒரு அசோக விருட்சம் உண்டு அப்படின்னு வராக புராணத்துல இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட சமயம், மத்தியான சமயம், அது என்னன்னு கண்டுபிடிங்க கூகுள்ல. பிரம்ம குண்டத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய அசோக மரம், நான் அசோக மரம் நாங்க பார்க்கல, ஆனா யாருக்கோ சில பேருக்கு தெரியும்னு வராக புராணம் சொல்ற. அது அந்த தினத்துல மட்டும் அப்படி பூக்கும், அது சில பாக்கியவான்களுக்கு கிடைக்கும்னு வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற யாரும் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தெரியல, பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் இல்லை. ஆனா வராக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம குண்டத்து கரையில தான் ராஜஸ்தானினுடைய ஒரு இளவரசி கர்மடி பாயின்னு அவளை சொல்லுவா. அவளும் அங்க இருந்து பஜனை பண்ணிருக்கா அப்படின்னு. நான் அந்த பிரம்ம குண்டம் போய் பார்த்திருக்கேன். பயங்கரமா குரங்குகள் இருக்கும். அது குரங்குகள் அதுகளுக்குள்ளதான் சண்டை போடும். நமக்கு அதுகள் போற வேகமும் பாயிற பாயலும் நம்ம மேலேயா அதுங்களுக்குள்ள பாயிறதான் தெரியாது. ஆனா அந்த இடத்துல போனாலே இந்த மனசு உருகும். அது என்னன்னு சொல்ல தெரியாது. அங்க போனேன்னா, ஐயோ பகவான் நீ எவ்வளவு பெரியவன், நான் என்னமோ உன்னை போய் பரீட்சை பண்ண நினைச்சுட்டேனே. பிரம்மஸ்துதின்னு ஒண்ணு உண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல. அதாவது பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பல விஷயங்கள் சுவாமி கிட்ட கேட்போம். இது நடத்தி கொடுத்தா உனக்கு நான் உண்டியல்ல பைசா போடுறேன், இல்லாட்டி தேங்காய் உடைக்கிறேன். நிறைய பண்ணியிருக்கார் சுவாமி. நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுறதுன்னா, நமக்கு ரைட் நம்ம கேட்டா அவர் பண்ணுவார், பைசா போட்டுரும், இப்படி போயிடும். இந்த பக்தியில மேல வளர வளர வளர, ஐயோ நீ இவ்வளவுலாம் எனக்கு பண்ணியிருக்கேன், நான் போய் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேனே, இத்தனை கேட்ட பிறகு கூட நீ கோச்சிக்காம எனக்கு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பகவானுடைய காருண்யத்தை நினைச்சு உருகுவோம். அது மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த 2 நாள் ஹிமாலயாஸ் விஷயம் கூட நீங்க ஊருக்கு போன பிறகுதான் யூ வில் ரியலைஸ். அந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும்போது இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா, அதாவது மகாபாரத யக்ஷப்பிரசம் நடந்தது அப்படின்னா நிஜமாவே இருக்கா, பூமியில இருக்க, நீ போய் பார்த்து வந்தியா அப்படின்னு கேட்பான். கார்த்திக் சுவாமி விஷயங்கள்லாம் பல பேர் நிச்சயமாவே தெரியவே தெரியாது. இப்ப நீங்க வீட்டுக்கு போன பிறகுதான் எங்கேயாவது விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, ஏறி இறங்கின நினைக்கும் பொழுதுதான் ஐயோ இது எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாச்சு. நேற்று சாரிலெல்லாம் அந்த குளிர், இந்த சாரி கிராமத்துல 3 டிகிரி எல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் ஜாலியா பாடா, இன்னைக்கு திருமலை காணும், தலையில ஸ்வெட்டரை காணும், கையில கிளவுஸை காணும், யாரும் குளிரை பத்தி பேசவே இல்லை. ஒன்றும் இல்லை, எவ்வளவு தூரம் 2 மணி நேரம் தான். இந்த இடத்துக்கும் நம்ம இன்னைக்கு சரியா சொன்னோம்னா சாரி கிராமத்துலேருந்து நேர ருத்ரபிரயாக இந்த ஹோட்டல் வந்தாங்கன்னா கரெக்டாக 1.25 மணி நேரம் தான் டிராவல் நமக்கு. அவ்வளோதான். இந்த 1.25 மணி நேரத்தை எவ்வளோ குளிர், எவ்வளோ வித்தியாசம். இந்த 1.25 மணி நேரத்துக்குள்ள எத்தனை வியூஸ், அந்த
இமாலயன் அழகு, அந்த பனி படர்ந்த இமயமலை, அந்த சூரிய உதயம், இது ஒரு அழகு அப்படின்னா, கார்த்திக் சுவாமி ஒரு அழகு, ரிஷிகேஷ் ஒரு அழகு, எல்லாமே ஹிமாலயம் தான். ஆனால் அவ்வளவு அழகு இருக்கு. அப்போ வாழ்க்கையிலையும் பல பரிமாணங்கள் உண்டு, பல விஷயங்கள் உண்டு. இப்போ எப்படி இந்த 2 நாள் ஏறுறதுக்கு அன்றைக்கி ஹோல் டே ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் ஹோல் டே கதாலேருந்து ஆரம்பித்து ட்ராவல் பண்ணி சாயங்காலம் வந்து பண்ணோம். நேற்று தான் முந்தானத்து தான் வந்தோம், ரைட்டா? கரெக்டாக இல்லை, முந்தான ஓகே. அப்புறம் ஒரு நாள் ரிட்டு அங்கேயிருந்து வரும்போது தேவப்பிரயாகை பார்த்தோம், வசிஷ்ட குஹா பார்த்தோம், சாயங்காலம் வந்தோம். அப்போ 4 நாள் நான் ஸ்டாப்பாக அலைஞ்சிட்டு தான் இருக்கும், ரிலாக்ஸ்டாலாம் போகல. காத்தால் 4:30 மணிக்கு எழுந்தோம், ஒரு நாள் 6 மணிக்கு எழுந்தோம், ஒரு நாள் இன்னைக்கு வந்து காத்தால் 7:30 மணிக்கு, நாளைக்கு அப்புறம் சொல்கிறேன் 7:30 மணிக்கு போகணும். ஆனால் ஓடின்னு தானே இருக்கும். அப்போ அதுக்கு ஒத்துக்கிறோம், அந்த குளிரையும் ஒத்துக்கிறோம், இந்த ட்ராவலை ஒத்துக்கிறோம், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறோம், இதில் வாழ்க்கையில் கிடைக்கிறத தண்ணியை குடிச்சுக்கிறோம், போகிறோம். அப்போ இந்த 4 நாள் நம்மளுடைய லட்சியம் இமாலயத்தில் இந்த இடங்கள் பார்க்கணும்னு பொழுது உடம்பு ஒத்துழைக்கிறது, மனசு ஒத்துழைக்கிறது, இந்திரியங்கள்லாம் ஒத்துழைக்கிறது. கிடைக்கிற இடத்த படுத்துக்கிறோம், யார் கூட சரி படுத்துப்போம், லைட் அடைப்போம், படுப்போம், எழுந்துப்போம். முடியறதே, நம்மளால முடியாததுன்னு ஒரு விஷயம் இல்லை இல்லையா? இப்போதே வீட்டில் போயாச்சு, நமக்கு வேண்டப்பட்டவன்னா 1008 பிகு பண்ணுறோம், 1008 டிமாண்ட் பண்ணுறோம். எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்னா இங்கே ஏதோ கிடைச்சா சரி சந்தோஷம்பா. இன்னைக்கு மத்தியானம் சாதம் ஆஹா எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்றோம், டால் எவ்வளோ இல்லை. ஒன்று யோசனை பண்ணிப்பாங்க, வீட்டில் இந்த மாதிரி ஒரு டாலு, ஒரே ஒரு ஆலு சப்ஜி, ஒரு சாதம், ஒரு தயிர் கொடுத்தா என்ன ரணகலாம் நடக்கும்? இதானா? இன்னொன்று சொல்கிறேன், 3-4 நாளாக இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெரைட்டிலாம் ஒன்றும் கிடையாது. திரும்பி மிக்ஸ்டு வெஜ் கூட ஒரு காலிஃப்ளவர் போடுவான், அவ்வளோதான். மிக்ஸ்டு வெஜ்ஜுன்னு பேர். திரும்பி தேடினாலாம் ஒரு காலிஃப்ளவர் இருக்கும், ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும், கொஞ்சம் கேரட்டு கிடைக்கும். இது கிடைச்சா இதுக்கு பேர் மிக்ஸ்டு வெஜ்ஜுன்னு பேர், இவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக வேறு எதுவும் போட மாட்டான். இங்கே ப்ரொக்கோலிலாம் போடவே மாட்டான், வேறு எதுவும் பார்த்த ஞாபகம் இல்லை. மிஞ்சி போனால் வெங்காயம் கிடைக்கும், இல்லை அடி பூண்டு, இவ்வளோதான். இதுக்கு மேலே நிறைய காய் கிடையாது. ஆனால் 5 நாள் சாதம் தானே இருக்கும், நல்லா விரைச்சி மூச்சுன்னு தான் நிற்கிறது அந்த சாதமும் எல்லாம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு லட்சியம் என்ன? அதுதான். இப்போ நீங்கள் தேவரியாத்தால லட்சியம் ஏறணும், பார்த்துட்டோமே. கார்த்திக் சுவாமி ஏறணும், பார்த்துட்டோமே. இப்போ நினச்சி பார்த்தாலும் அங்கே ஏறினோம், அங்கே ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். அன்னைக்கு அவன் கொடுத்த அந்த கீரை ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்டோம். ஒன்றுமே இல்லை, வெறுமை வேக வச்சு கொடுத்தான், வெறுமை உப்பு போட்டு கொடுத்தான். ஆனால் பசியினாலே அந்த ஆகாரம் கூட அத்தனை ருச்சியாக அவ்வளவு ஜோரா இருந்தது. அப்போ மனசு தானே காரணம். அந்த மனசு பிரம்மதேவர் போல பகவானுடைய கிருபையை உணரட்டும், பிரம்மதேவர் போல மனசு உருகட்டும். சரியா? எப்படி யுதிஷ்டருக்கு நிதானமாக பதில் சொல்ல முடிஞ்சதோ, 4 தம்பிகள் செத்து விழுந்து கிடக்கிற அப்போ கூட அவர் ஒரு பேலன்ஸ்டாக இருந்துண்டு அந்த சமயத்தில் யாரை கேள்வி கேட்டால் கொண்டு போடலான்னு தோணும். நானே என்ன டென்ஷனில் இருக்கேன், உனக்கு என்ன கேள்வி? யாரும் செத்துலாம் போக வேண்டாம், சாவி எங்கேயாவது வச்சுட்டோம், மொபைல் எங்கேயாவது வச்சுட்டோம் தேடும்போது அவ்வளோ டென்ஷன் வந்துடும். நமக்கு எவ்வளோ பிஸியாக எவ்வளோ டென்ஷன் இருக்க தெரியுமா? 4 தம்பிகள் செத்து போய் கிடக்கும்போது கூட ஒருத்தர் நிதானமாக பதில் சொல்ல முடியும்னா என்ன ஒரு லெவல் ஆஃப் அவருடைய மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கு தான் கைஷ் போகணும். இன்னைக்கு அப்படியே போனோம், உட்காந்தோம், படுத்தோம்னாலும் அங்கே போனோன்னு ஒரு நம்ம இடத்துக்கு போன மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போன ஃபீலே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. கார்த்திக் சுவாமியாக இருக்கட்டும், எஸ் அந்த இடத்துக்கு நாம புதுசாக போயிருக்கோம். ஆனால் என்னடா ஒரு பயமோ ஒரு எப்படி இருக்கு இது இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா. நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா இது எல்லாமே இந்த ரிஷிகள் யோகிகள் தபஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த சாநித்தியம் அப்படியே இருக்கு. நாம் இன்னைக்கு வாங்கின்ற சாநித்தியம் உங்களுக்கு போக போக தான் புரியும். இந்த 2 நாள் 3 நாளில் நீங்கள் பார்த்த இடங்களுடைய மகாத்மியம், அது கொடுத்த ஆசீர்வாதம், அதில் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய பல சேஞ்சஸ் இனிமேல் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடங்கள்லாம் தலையெழுத்தை மாற்றக்கூடியது, கர்மாவை மாற்றக்கூடியது, கர்மாவே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் நம்ம பார்த்ததெல்லாம். இந்த ஊரில் இருக்க எத்தனை பேர் தேவரியாத்தாள் பார்த்துருப்பான்னு கேளுங்க. ஒன்றும் அந்த கீழே இருக்க அந்த பையன் வேணால் நம்ம இன்னைக்கு சாப்பிடும்போது கேட்கலாம். இந்த ஹோட்டல் முதலாளியோட பையன் போயிருக்கானா சும்மா கேட்டு பார்ப்போம். நிறைய பேர் இந்த ஊரில் இருக்க பல பேர் இந்த குப்தகாசி அந்த பக்கத்தில் இருக்கவளுக்கு அதுதான் தெரியும். இன்னொரு பக்கம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளெல்லாம் யமுனோத்ரி கூட போயிருக்க மாட்டாள். இதே சின்ன ஊர் தான், உத்தராகண்ட் பெரிய மாநிலம்லாம் கிடையாது. ஆனாலும் இப்போ நம்ம வந்தோம் பெரிய ஆளுன்றதுக்காக பகவத் அனுகிரகம் எப்படி வர்ஷிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ
அவ்வளோ பெரிய எனர்ஜி, அவ்வளோ பெரிய ஆனந்தம். அப்படியே மனசை தேக்கி வச்சுக்கோங்க. ஆனந்தமா அவ வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கிற வழியை பார்க்கும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இல்லை இன்னைக்கு உக்கிமத் தர்சனம், அகஸ்திய முனி தர்சனம். நாங்கள் சாயங்காலம் இதுவும் ட்ரை பண்ணோம். ருத்ரபிரயா சங்கம் மேலேருந்து பார்க்கலான்னு. அந்த ரூட் பிளாக்டுன்ட்டா. இல்லாட்டி மேலேருந்து இன்னைக்கு வெளிச்சம் இருந்தது பார்த்துடலாம் நினச்சோம். வண்டி எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பார்ப்போம் நாளைக்கு பகவத் சங்கல்பம். கோட்டேஸ்வரா சங்கமா ரெண்டுமே உண்டா இல்லையா தெரியல. உங்களுடைய ஹெல்த் லெவலும் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. சில பேர்லாம் ரொம்ப டும் ஆயாச்சு, டயர்ட் ஆயாச்சு. பார்ப்போம். ஏன்னா எப்படி 1 மணி நேரம் வேணும். நம்ம நாளைக்கு எப்படியும் by 9 we have to leave from here. ஏன்னா இங்கே 4 மணி நேரம் நமக்கு ட்ராவல் இருக்குது. சேஃபாக நாளைக்கு ஏர்போர்ட் வேறு போகணும். சும்மா எங்கேயோ போய் ரூமில் போய் தங்க போனால் 1 மணி நேரம் 3 மணி நேரம் பரவாயில்ல. பார்ப்போம். லட்சி பகவத் சங்கல்பம் நாளைக்கு எப்படி ஆகிறதுன்னு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो अलकनंदा माता की जय. जय बोलो मंदाकिनी माता की जय. जय बोलो अगस्त्य मुनि की जय. जय बोलो राजा मानधादा की जय. जय बोलो ओमकारेश्वर भगवान की जय. जय बोलो देवरिया थाल की जय. जय बोलो आज की आनंद की जय. அதே மாதிரி வின்டர் சார்தாம், அதில் பகவான் கேதார்நாதனுடைய வின்டர் சீட் நீங்கள் பார்த்துட்டு சார்தாம் போயிட்டு வந்தவா எத்தனை பேர் வேணால் கேளுங்கோ, பார்த்துருப்பா. சார்தாம் போகும்போது பார்த்துருப்பா. கேதார்நாத் பகவான் இங்கே இருக்கும் பொழுது பார்த்தவான்னு யாராவது கேட்டு பாருங்க. ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக இருப்பா. இதுக்காக யாரும் வரவே மாட்டா. நான் வந்திருக்கேன் தான் எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஆளே கிடையாது. ரொம்ப சார்தான் இப்படி வின்டர் சார்தான் வந்திருக்கேன். ரோட்டில் காரில் எங்கள் கார் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது, போயிட்டே இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பெரிய கார்லாம் இல்லை. இது அடுத்த 1 மாதம் கழிச்சு பாருங்க, அவ்வளோதான். அவன் இன்னைக்கு இப்படி போயிட்டு அந்த இடம்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அத்தனை கூட்டம் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். ஸோ அந்த வின்டர் சார்தா நம்ம கேதார்நாத் பகவானுடைய வின்டர் சீட் அதையும் தரிசனம் பண்ணிட்டோம். இது என்னென்னா அங்கே அந்த சிவபெருமானோட பஞ்சமுகம் இருந்தது இல்லையா, அது வந்து கேதார்லேருந்து கொண்டு வருவா. நான் போன வருஷம் வந்த பொழுது அதை பார்க்கல. ஏன்னு கேட்டால் உள்ளே இருக்குன்னுட்டா. உள்ளுக்குள்ள சிவலிங்கம் தான் நான் பார்த்தேன். இந்த வாட்டி சிவலிங்கம் பார்க்கல, ஆனால் அந்த பஞ்சமுகியை பார்த்துட்டேன். இது பகவானோட லீடு. அந்த பஞ்சமுகி பார்க்குறதா போன வாட்டி அவ்வளோ அவசரம். போன வாட்டில் 2019 2022 என்னமோ தெரியல, எப்பயோ வந்து நான் 22 எப்பயோ வந்து நான் அப்போ பார்த்துருக்கேன் நம்ம சிவலிங்கத்தை. ராதே கிருஷ்ணா.